சித்தி குடும்ப மானத்தையும் உங்க மகன் வாங்கி விட்டானே. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனால எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கா? அம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிருமா. மன்னிப்பத்துக்கு கூப்பையில போடல, என் மானத்தை நீ கப்பல் ஏத்திட்டல. நீனா எனக்கு ஒரு மகனால. சின்ன பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஏய் சும்மா அக்கால தங்கச்சி நடிக்காதுங்கடி. பார்த்தா தெரியல உன் தங்கச்சி செலவே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல. அக்காக்காரிக்கு உனக்கு தெரியாமலே இருக்கும். நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதானே. சி வாய முடுங்க. உங்களை மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது சரியா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணன? உனக்கும் ராஜாவுக்கு தான் நாங்க கல்யாணம் பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் இப்படியா நீ அவசரப்பட்டா? அக்கா ப்ளீஸ்க்கா மன்னிச்சிருக்கா. அக்கா என் மாமியார்ட்ட நான் எவ்வளவோ ஐஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி பார்த்தேன்க்கா, சம்மதிக்கவே மாட்டுக்கா. ரொம்ப ஓவரா பண்ணுதுக்கா. எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லக்கா. என்னை மன்னிச்சிருக்கா ப்ளீஸ்க்கா. என்னடி எங்க சித்தி எங்க ஓவரா நடந்துக்கிட்டான்னு சொல்றா? மாப்பிள்ளகிட்டே வந்து வரதட்சணை கேக்குறிய? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டி. நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேக்குறேன். ஐயோ அண்ணி நான் கேட்டேனா, அதுக்கப்புறம் தான் நான் சாரி சொல்லிட்டேனே. ஆனா உங்க சித்தி கேட்கவே மாட்டுக்காவ. வேற ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். ஆஹா நான் ராஜா இல்லாமலாம் வாழ முடியாது. பாட்டி கோவப்படாதீங்க பாட்டி. நம்ம ஏற்கனவே ராஜா மாமாக்கு சின்ன பொண்ணாத்திக்கு கல்யாணம் பேசிட்டு தானே இருக்கோம். சரி அவங்க யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை வேணா முடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம வரவேற்பை வேணா நல்லா கிராண்டா பண்ணலாம். ஆமா, இந்த கேடு கட்டவனுக்கு வரவேற்பு ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் சொந்தக்காரெல்லாம் கேப்பாவல எப்படி நாங்க மூஞ்சில முழிக்க சொல்லு பார்க்கலாம். அப்படி சொல்லுங்க சித்தி. சித்தி நான் சொல்றதை கேளுங்க. இந்த ரெண்டு பேரும் இப்ப எனக்கு வீட்டை விட்டு விரட்டிருங்க. ஆமா சித்தி, வனஜாக்கா சொல்ற மாதிரியும் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டாங்களே. சீச்சி அழக அழக கேவலமா இருக்கு. மூஞ்சி பார்க்க சகிக்கல. சின்ன பொண்ணு நீ அழாத. நீ அழுத நானும் ஏங்கி ஏங்கி நான் அழுதுட்டு இருக்க பாரு. ஐயோ ராஜா அழாதீங்க, தயவு செய்து சகிக்க முடியல. என்ன சித்தி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வீட்டை விட்டு துரத்துங்க. இந்த ரெண்டு பேரும் நம்ம வீட்ல இருக்க நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம். அப்போ நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வெளியில போகடி. வந்துட்டாளுங்க. என்ன வடிவே, நானும் பாத்துட்டு இருக்கேன். உன் தங்கச்சி ரொம்ப திமிராத பேசிட்டு இருக்கா. எங்களை போய் நீ வெளியில போக சொல்லிட்டு இருக்கா? ஆமா அப்படி என்ன தங்கச்சி புதுசா தப்பு பண்ணிட்டான்னு கேக்குறேன். ஊர் உலகத்துல யாரு பண்ணாதத. ஏம்மா ஏம்மா இந்த வீட்டுல அடுத்தவா புருஷனா வந்து தனக்கே வளைச்சு போடலாம் ஆசைப்படுவாங்களாம். அதை விட இது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒருத்தனை தானே கல்யாணம் பண்ணிருக்கா. அடி பண்ணி சும்மா இந்த ஜாடியா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா? ஆய முடுங்க. எல்லார் லட்சணமோ எங்களுக்கு தெரியும். ஏ சின்ன பொண்ணு நீ உள்ளவா. சரிக்கா. ராஜா உள்ள வாங்க போவோம். இரு இரு, எதுக்கு உள்ள போற? நான் ஒண்ணு ஏத்துக்கலையே. நீங்க ஏத்துக்கலன்னா ஒண்ணும் பரவாயில்ல. எங்க அக்கா ஏத்துக்கிட்டால எங்களுக்கு அது போதும். கேவலம் மருமவ உங்களை மதிக்கலான்னு பாருங்க. இதுக்குதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க அவளை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னா உங்க பாட்டுக்கு வாய முடிட்டு தானே இருக்கிறிய. ஐயா வனஜா நீ அப்படி தப்பெல்லாம் பேசாதுங்க. எங்க அத்தை மனசுல எப்படியாவது நான் மைக்கி இடத்த நான் பிடிச்சிருவேன். வேணாலும் பாருங்களேன். என்னடி சொன்ன? மயக்க பாரியா? மூஞ்ச பாரு மூஞ்ச. அதெல்லாம் ஒரு காலம் வந்து மலர்கிட்ட நடக்காதுடி. நடத்தி காட்டுறத. சின்ன பொண்ணு பாவனி வெயிலே நின்னுட்டு இருக்கா. வாயா உள்ள வந்து ஜூஸ் குடிப்போமே. வாரேன் ராஜா. ஆத்தேலா சித்தி, உங்க மவன் கொஞ்சம் கூட உங்களை கவனிக்க மாட்டேங்கானே. எட்டி கூட பார்க்க மாட்டேங்கான். இந்த வெயில தானே நீங்களும் நின்னுட்டு இருக்கீங்க. தாய்காரி உங்களுக்கு பசிக்காதான், பொண்டாட்டிக்கு பசிக்குன்னு கூட்டிட்டு போயிட்டான். வா வந்து ஜூஸ் குடிப்பண்ணு. இவெல்லாம் உங்களை கவனிக்க போறான். இப்படி மாறிக்க வரான். இருக்கட்டும் அந்த லூசு மர்ம விட்டாதே. என் மாவனை பிரிச்சு காட்டனா இல்லையான்னு பாரு. இப்ப சொன்னில சித்தி, இது சரியான வார்த்தை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சின்ன பொண்ணை துரத்தி ராஜாவுக்கு ஒரு அழகான பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். கண்டிப்பா வனஜா சீக்கிரமா நடத்தி காட்டும். இது சவால். அம்மா சித்தி, நானும் நடத்தி காட்டுறேன். சவால்.